The best of fashion, now closer to you. Easy Buy, now at Gergambakam. Grand launch on June 8. இப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தி வருஷம் 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபா தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. மூக்து என்று ஒரு அடை மொழியை சேர்த்திருக்கின்றார்கள். அது எனக்கு பிடிக்காது. ஆனால் கர்நாடக எல்லையிலிருந்து வருகின்றார். இவ்வளவு தூரத்திலிருந்து என் மீது கொண்ட அன்பு. அந்த ராஜகீதம் நிகழ்ச்சி ராஜ் டிவியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியின் மூலம் 17க்கும் மேற்பட்ட திரைப்பட பின்னணி பாடகியர் வெளிவந்திருக்கின்றார்கள், வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நானும் ஒரு வழிப்போக்கனாக இருந்திருக்கிறேன் என்பதில் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி. நன்றிங்கய்யா. புத்தக பரிந்துரை அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமா இன்னைக்கு எந்த ஒரு பையனை நாங்கள் ஜென்ரலாக இன்டர்வியூ பண்ணாலும் என்ன புத்தகங்கள் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் கடைசி 4 வாரமாக அவர் பிக் பாஸ்ல என்ன புக் சொல்கிறாரோ அதை தான் படிக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த தலைமுறைக்கும் புத்தக வாசிப்பை கொண்டு சேர்த்துட்டு இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு கவி வணக்கம். ஒளி பாய்ச்சும் வெளிச்சம் பயம் எனக்கு, பளிச்சென படம் பிடிக்கும் கேமரா பயம் எனக்கு, மேடை பயம் எனக்கு, மைக் பயம் எனக்கு, கச்சேரி பயம் எனக்கு, கன்சோல் பயம் எனக்கு, போடியம் பயம் எனக்கு, ஆடியன்ஸும் பயம் எனக்கு, பேப்பர் பயம் எனக்கு, பேனா பயம் எனக்கு, வார்த்தை பயம் எனக்கு, வாசிக்க பயம் எனக்கு, சொல்ல பயம், சொல்ல முடியாமல் மெல்ல பயம், உள்ளபடி எனக்கு எல்லாம் பயம். இருந்தாலும் தெனாலி சோமனுக்கு டாக்டர் கைலாஸ் போல கமல் சார் கட்டிப்பிடி வைத்தியம் மாட்டம் ஒரு கைதட்டு வைத்தியம் பண்ணி காப்பாற்றுவான்னு நம்பிக்கையில் நிற்கிறப்பனா. தேங்க்யூ கமல் சார், கைதட்டி எனக்கு அந்த வைத்தியம் பண்ணதுக்கு. ஆண்டுகள் 50க்கும் மேலாக நம் காதுகளுக்குள் தேன் குரல் சொட்டிய ஒரு ஆண் குரலின் அனுபவம் சுமக்கும் ஒரு நூலின் வெளியீட்டு விழா. அவர் குரல் கேட்டு கிறங்குகிற கூட்டத்தால் நிறைந்து கிடக்கிறது அரங்கம். அந்த கரகரக்கும் குரல் சுரக்கும் தொண்டைக்குழிதான் தமிழின் தங்கச் சுரங்கம். ஐயா BH அப்துல் ஹமீத். வானம் வாசம் செய்ய விரும்பும், பூக்கள் ஆசை கொண்டு அரும்பும், மழை மையல் கொண்டு பொழியும், இயற்கை அழகு எல்லை மீறி வழியும் இலங்கை மண்ணின் பூபாலன். சுந்தர தெலுங்கில் தொடங்கி சந்தன தமிழில் தொடர்ந்து இந்திய மொழியெல்லாம் பண்பாடிய மெலடி குயின். வருடங்கள் கடந்தாலும் பின்னணி கொஞ்சம் மென்னிசை குரலில் போதை குறையாத பாட்டில் ஒயின். பேசுகிற கிளியே, பெண்ணரசி மொழியே, கானக்குயில் சுசீலாமா அவர்களுக்கு என் பண்வணக்கம். சின்ன திரையில் குறும்படமும் வெள்ளித்திரையில் குட் படமும் நல்ல படமும் காட்டும் பிக் பாஸ். நீங்கள் நடித்த விக்ரம் தான் இந்த வருடம் கோடிகளில் கொட்டி குவித்த ஹிட் மாஸ். காலம் காலமாக கமல் சார் நீங்க தான் இருக்கிறீங்க எங்களுக்கு காதல் வேலண்டினா. இன்னைக்கு உலக சினிமா தமிழ் சினிமாவை ஒத்து பார்க்குதுன்னா அதை ஆரம்பிச்சு வச்சது உங்க கிரியேட்டிவிட்டி. தடுக்கி விழுந்து தவிக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பல பேருக்கு பாசிட்டிவிட்டி. கலைஞனுக்கும் ரசிகனுக்கும் இடையில் ஒரு பள்ளம் இருந்தது. இடைவிடாத முயற்சிகளால் நீங்கள் தான் அதை இட்டு நிரப்பினீர்கள். தமிழ் சினிமாவின் பெருமையை தரணி எங்கும் கொண்டு பரப்பினீர்கள். கோலிவுட்டை உங்கள் பேனா முனையில் செதுக்கினீர்கள். தமிழ் சினிமா சிற்பமானது உங்கள் கலை கலவி கொண்ட பிறகுதான் கிளாசிக்கல் படங்களை பிரசவிக்க தமிழ் சினிமா கர்ப்பமானது. தான் சப்பானியாகி தமிழ் சினிமாவை மயிலாக்கிய கலைஞானிக்கு என் கலை வணக்கம். சின்ன வயதில் தந்தையை இழந்தவர், அன்னையின் கடையப்பம் விற்று வளர்ந்தவர், 3 அண்ணன்களுக்கு பிறகு பிறந்த கடைக்குட்டி சிங்கம், உச்சரிப்பின் வழி உலகமெங்கும் மொழி வளர்த்த தனி மனித தமிழ்ச் சங்கம். சினிமாவின் கதைக்கு பாட்டு தந்த கவிஞர்களுக்கு மத்தியில் சினிமா பாட்டுகளுக்கு கதை தந்த கலைஞன். தலையில் வழுக்கை விழுந்த போதும் தன் தமிழில் வழுக்கை விழாத இளைஞன். மார்க்கோனி வானொலியை கண்டுபிடித்தார். ஐயா அப்துல் ஹமீது தான் அதை கடைக்கோடி கிராமங்களுக்கு கொண்டு சேர்த்தார். 80களில் எத்தனையோ பேரின் தனிமையை நிறைத்தவர். குரலின் வழியாகவே நிறைய நெஞ்சங்களில் குடிகொண்டு நிலைத்தவர். எனக்கு தெரிய எத்தனையோ சிஸ்டர்களின் காதல் தோல்விகளுக்கு
டிரான்சிஸ்டர் வழி மருந்தாய் இருந்தவர். தலையாய புகழ் கொண்ட போதும் தலைக்கணம் ஏதுமில்லா மனிதராய் வாழ்ந்து சிறந்தவர். பாட்டுக்கு பாட்டு வழி கூட்டுக்குள் அடைபட்டு கிடந்த பல பாட்டுக்குயில்களை திறந்து விட்டவர். பாட்டுக்குள் ஒளிந்திருக்கும் அழகை சொற்களில் அள்ளித்தந்து உலகத் தமிழர்களின் இதயம் தொட்டவர். ஆனந்தம் கூத்தாடும் குரலால் எங்களை தாளாட்டிய ஆலங்கட்டி மலையே, நீங்கள் வானலைகளில் ஒரு வழிப்போக்கன் அல்ல, வானலை வழி பல இளைய கலைத்திறமைகளுக்கு வழிகாட்டிய போக்கன். சிம்மக்குரலோன் சிவாஜி ரசித்த சிங்கார குரலே, பாடும் நிலா எஸ்பிபி பாசம் பொழிந்த வார்த்தை திருவிழாவே, உலகநாயகன் கொண்டாடும் உச்சரிப்பின் நாயகனே, உங்கள் வார்த்தைகளில் சொல்கிறேன், நீங்கள் சொல்வது போலவே நீ குறில் அல்ல, நீ நெடில், வானம் உள்ள மட்டும், வானலைகளில் கானம் உள்ள மட்டும், நீண்ட காலம் நீங்கள் வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.